Hi, hello, வணக்கம் மக்களே. வெல்கம் டு மை ஜெனரேட்டிவ் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம நடிப்பின் நாயகன் அவர்களுடைய பிறந்த நாள். ஸோ ஹாப்பி பர்த்டே சூர்யா சார். அண்ட் ஒரு லெஜெண்டரி ஆக்டர், ஒரு கேரக்டர் அப்படின்னாலும் கூட இவர் தான். அண்ட் எதுவாக இருந்தாலும் நம்ம சூர்யா அவர்களை தாண்டி நமக்கு யோசனையே வராது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் நான் ஒரு பெரிய 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 பிக்கஸ்ட் ஃபேன் அவரோடது. ஸோ ஹாப்பி பர்த்டே சூர்யா சார் ஒன்ஸ் அகேன். அண்ட் இன்னைக்கு நிறைய ட்ரீட் நம்ம எல்லாருக்காகவும் கொடுத்துருக்காங்க. முக்கியமா கங்குவா படத்துல இருந்து பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சூர்யா அவர்களுடைய 44வது மூவியோடைய ஒரு கிளிம்பஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சூர்யா அவர்களுடைய 44வது பர்த்டே ப்ரோமோ வீடியோ வந்திருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இப்போ உங்க வீடியோ கூட போகலாம். ஓகே, ஸோ பார்த்துட்டு வந்துடலாம். Somewhere in the sea. Looks say where mare ki. Allah. Oh wow. He waits for you. Oh my god, the BGM was wow. கடவுளே, look, my goodness. So cool, man. Wow, wow, wow. Happy birthday, the one. Wow. Little days are coming soon. Okay, fine. So, wow, wow, wow. அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா எஸ்பெஷலி பிஜிஎம், மை காட், வேற லெவல் பண்ணியிருக்கிறாரு நம்ம சனா அவர்கள். சந்தோஷ் நாராயணன் அவர்கள் செம்மையா இருந்ததுங்க. ரொம்ப ஒரு ஸ்மூத்தான ஒரு என்ட்ரி அண்ட் மாஸ் பிஜிஎம்மா இருந்தது, வேற லெவல். அண்ட் இன்னும் அழகா இருக்காருங்க அவரு. முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய படம் அப்படின்னாலே கூடுதலாவே கேங்ஸ்டர் திரைப்படம் தான் இருக்கு. ஸோ ஐ திங்க் இது கூட அப்படிதான் போல. பிகாஸ் லுக்ஸ் வைஸ் அண்ட் ஃபுல் கன்ஸ் அண்ட் பின்னாடி நிறைய பேர் கார்டோட நம்ம சூர்யா அவர்கள் என்ட்ரி ஆகும்போது வேற மாதிரி இருந்தது. மை காட், கூஸ் பம்ஸ் வந்த மாதிரி இருந்தது. எனக்கு கொஞ்சம் லைட்டா சிலுத்தது அண்ட் வேறு மாதிரி இருந்தது. பிகாஸ் அவரோட லுக் எஸ்பெஷலி அண்ட் எவ்வளோ அழகா இருக்காரு. அதுல வேற மாதிரி எத்தனை பேர் தான் வேற கலர் ட்ரெஸ் போட்டு கண்ணாடி எல்லாம் போட்டிருந்தாலும் அந்த மனுஷன் ஹைலைட் ஆகி தெரியுறது வேற லெவல்ல இருந்து. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பெரிய ஒரு ட்ரீட் கிடைச்ச மாதிரி இருக்கு எனக்கு, சத்தியமா சொல்லணும் அப்படின்னா. ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் திருப்பி ஒருக்க அந்த கிளிம்பஸ் திருப்பி போட்டு நான் கண்டிப்பா பார்ப்பேன். பிகாஸ் வேற மாதிரி இருந்தது. அண்ட் கண்டிப்பா கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய படம் அப்படின்னும் போது எனக்கு எதிர்பார்ப்புகள் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா மகான் அப்படிதான் இருந்தது. ஸோ நம்ம ஜிகர் அண்ட் டபுள் எக்ஸ் அப்படிதான் இருந்தது. ஸோ வேற மாதிரி இருக்கும். இதுவும் அந்த மாதிரி ஒரு கதைக்களம் கொண்ட ஒரு படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ பக்கா ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ எனக்கு ஒரு பெரிய ட்ரீட்டா இருந்தது ஆஸ் சூர்யா ஃபேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் இந்த வீடியோ பார்க்கலன்னா, இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன், பாருங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வைபி ஜெரோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல இன்னொரு ரியாக்ஷனோட vlogல சந்திக்கிறேன். Until bye bye from Jero. And வீடியோஸ் ரியாக்ட் பண்ணா கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா ரியாக்ட் பண்ணிடுறேன். And stay tuned, stay connected. Bye bye.